இன்னைக்கு ஒரு நாள் நல்ல பேச்சு பேசாமல் நல்ல செயல் செய்யாமல் இருந்தோம்னா நம்மளுடைய சமாதியை நோக்கி ஒரு நாள் முன்னாடி போயிட்டோம்ன்றது கிட்டத்தில். ஆக அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா நெருங்க 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 கிட்ட போக 10 அடி தான் இருக்குங்கிற பயம் வரும். அதனால் அதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அடியார்கள்லாம் அந்த 4 பேர் வந்தாங்க. விஞ்ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். 4 பேரும் 63 நாயன்மார்களில் இந்த 4 பேரும் சைவ சமய குறைவர்கள், கடவுளால் அனுப்பப்பட்ட கொள்கை பரப்பு செயலாளர்கள், கட்சி இல்லை. அதாவது மனிதன்லாம் அவஸ்தைப்படுறாருன்னு நாரதர் சொல்கிறார். மனதெல்லாம் பெரிய அவஸ்தைப்படுறாங்க, சோத்துக்கு இல்லாமல் இருக்கான், கொள்ளை நடக்குது, ஆண்டவனே இதுக்கு வழி என்னன்னு. அவங்க தான் நான் இருக்கிறது மறந்துட்டாங்க இல்லையா, அடிச்சுட்டு சாட்டுங்கிறான் சிவன். அப்போத்தான் நாரதர் ரூபத்தில் வெளிவந்து பரப்பப்படுகிறது. இப்படி ஒன்று இருக்குது, உங்களை மன்னிக்கக்கூடியவன் இருக்கிறான், அங்கே மோட்சலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே போகிறதுக்கு வழி பாருங்க. இந்த லோகம் சும்மா உங்களுக்கு காசு ஆசை பணம் பொண்டாட்டி பிள்ளை அப்படின்னு பட்டினத்தார் சொன்ன மாதிரி நாப்பிளக்க பொய் பேசி நவந்திரையும் தேடி நலமொன்றும் இல்லாத நாரியரை கூடி பூப்பிடிக்க வருகின்ற புற்றிச்சல் போல புலவளர்ந்து கலகலன்னு குழந்தை வருவீரேன், காப்பாற்ற வழியறியீர், கைவிடவும் விட்டுட்டு போக மாட்டாங்க, கைவிட மாட்டீர், ஆப்பதனை அசைத்திட்ட குரங்குதனை போல அகப்பட்டீர் கிடந்துள்ள அகப்பட்டீர் நீரே. அதனால் அந்த மனிதன் பிறந்துட்டோம்னா நம்மளுடைய பணத்தை கூட்டுறோம், காசை கூட்டுறோங்கிறதெல்லாம் விட்டுருவாங்க, எல்லாமே வேஸ்ட்டுங்க. வள்ளலார் சொல்லுவார், கேட்டதெல்லாம் பழுது கண்டதெல்லாம் பொய்யுங்கிறாரு.